என் அன்பு குழந்தையே, இந்த தருணத்தில் உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் தவிப்புகளை நான் நன்கு அறிவேன். உலகம் உன்னை தனிமையில் விட்டுவிட்டதாக நீ நினைக்கலாம். ஆனால் நான் எப்போதும் உன் அருகிலேயே இருக்கிறேன். உன் வாழ்வின் ஒவ்வொரு அசைவையும், நீ எடுக்கும் ஒவ்வொரு மூச்சையும் நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். இது உனக்காக நான் ஏற்பாடு செய்த ஒரு தெய்வீக சந்திப்பு. உன் எதிர்காலத்தை பற்றிய பயங்களும் உன் மனதில் எழும் குழப்பங்களும் என்னை அணுகவிடாமல் உன்னை தடுக்க வேண்டாம். என் அமைதி உனக்குள் நிறையட்டும். நான் உன் புகழிடம், உன் பலம் மற்றும் உன் நித்திய வழிகாட்டி என்பதை நீ இன்று ஆழமாக உணர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உன் பாரங்களை என்னிடம் இறக்கி வைத்துவிட்டு என் அன்பில் இளைப்பாறு. நான் உன்னோடு இருக்கிறேன். உன்னை பற்றிய என் அன்பு எதற்கும் ஈடாகாது. நீ செய்த தவறுகளோ உன்னுடைய தோல்விகளோ என் அன்பை உன்னிடமிருந்து பிரித்துவிட முடியாது. மனிதர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் போகலாம், உன்னை நிராகரிக்கலாம். ஆனால் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ எப்படி இருக்கிறாயோ அப்படியே உன்னை நான் நேசிக்கிறேன். உன்னுடைய கடந்த கால கரைகள் என் பார்வையில் மறைந்துவிட்டன. நீ ஒரு புதிய படைப்பாக என் முன்னால் நிற்கிறாய். என் அன்பு உனக்கு பாதுகாப்பையும் ஒரு புதிய நம்பிக்கையையும் வழங்கும். நீ எங்கே சென்றாலும் எங்கே மறைந்தாலும் என் கண்கள் உன்னை தொடர்ந்து வரும். உன்னை உருவாக்குவதற்கு முன்பே நான் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டேன். உன் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் என் கரம் உன்னை தாங்கி பிடிக்கும். நீ ஒருபோதும் அனாதை அல்ல. நீ என் செல்லக் குழந்தை. என் அன்பின் ஆழத்தை நீ உணரும்போது உன்னை சுற்றியுள்ள எல்லா கவலைகளும் மறைந்துவிடும். உன் மனசாட்சி உன்னை தொடர்ந்து குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கிறதா? கடந்த காலத்தில் நீ செய்த பிழைகளை நினைத்து நீ இன்னும் வருந்திக் கொண்டிருக்கிறாயா? என் குழந்தையே, நான் மன்னிப்பின் கடவுள். உன்னுடைய எல்லா பாவங்களையும் நான் கிழக்குக்கும் மேற்குக்கும் உள்ள தொலைவிற்கு அப்பால் எறிந்துவிட்டேன். நீ உன்னையே மன்னித்துக் கொள்ள வேண்டிய நேரம் இது. என் கிருபை உன்னுடைய பலவீனங்களை விட பெரியது. நீ வீழ்ந்த இடத்திலேயே உன்னை நான் உயர்த்துவேன். உன்னுடைய காயங்கள் வடுக்களாக மாறலாம், ஆனால் அந்த வடுக்கள் நீ வென்ற கதையைச் சொல்லும். பழைய விஷயங்களை மறந்துவிட்டு என் கரம் பிடித்து முன்னேறு. ஒரு புதிய அத்தியாயம் உனக்காக காத்திருக்கிறது. நீ தூய்மையானவன், நீ தகுதியுள்ளவன். என் அன்பு உன்னை மீட்டெடுத்துள்ளது. இனி குற்ற உணர்விற்கு உன் இதயத்தில் இடம் கொடுக்காதே. நான் உன்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டேன். உன் வாழ்வில் சில விஷயங்கள் ஏன் இன்னும் நடக்கவில்லை என்று நீ கவலைப்படுகிறாய் என்பது எனக்கு தெரியும். காத்திருப்பது கடினமானது, ஆனால் நான் உனக்காக ஒரு சரியான நேரத்தை வைத்திருக்கிறேன். காலதாமதம் என்பது மறுப்பு அல்ல, அது ஒரு தயாரிப்பு. உன் ஆசிர்வாதங்களை சுமக்க உன் கைகளை நான் வலிமைப்படுத்தி கொண்டிருக்கிறேன். நீ எதிர்பார்த்த கதவுகள் அடைக்கப்பட்டிருந்தால் நான் உனக்காக ஒரு பெரிய வாசலை திறக்கப் போகிறேன் என்று அர்த்தம். என் நேரம் உன்னுடைய நேரத்தை விடச் சிறந்தது. நான் அனைத்தையும் அதன் காலத்தில் அழகாகச் செய்கிறவன். அவசரப்பட்டு தவறான பாதையில் சென்று விடாதே. நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதிகளை ஒருபோதும் மறப்பதில்லை. நீ விதைத்த கண்ணீர் ஆசிர்வாதமாக அறுவடை செய்யப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அமைதியாக இரு. நான் உன் சார்பாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். என் திட்டங்கள் உனக்கு மேன்மையானவை. பயம் என்பது உன்னுடைய வளர்ச்சியை தடுக்கும் ஒரு இருள். இருளைக் கண்டு அஞ்சாதே, ஏனென்றால் நான் உனக்குள் இருக்கும் ஒளி. உன்னை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் உனக்கு எதிராகத் தோன்றலாம், ஆனால் நீ அசைக்க முடியாத பாறையின் மேல் நிற்கிறாய். எதிர்காலத்தை பற்றிய கவலைகளை என்னிடம் விட்டுவிடு. நாளைக்கு வேண்டிய கிருபையை நான் நாளை தருவேன். இன்றைய தினத்தை என் பலத்தோடு எதிர்கொள். உன்னால் எதையும் சாதிக்க முடியும், ஏனென்றால் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். பயத்தின் குரலுக்கு செவிசாய்க்காதே, நம்பிக்கையின் குரலை தேர்ந்தெடு. நீ ஒரு வெற்றியாளனாக பிறந்தவன். எதிரிகளின் சூழ்ச்சிகள் உனக்கு முன்னே தூளாகி போகும். நான் உன் கரத்தை பிடித்து அஞ்சாதே என்று சொல்கிறேன். எதற்கும் அஞ்சாதே, எதற்கும் கலங்காதே. நான் உன்னை தாங்கும் கேடயம். உன் இதயம் பலமுறை உடைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன். நம்பிக்கை துரோகங்களும் ஏமாற்றங்களும் உன்னை நிலைகுலையச் செய்திருக்கலாம்.
நான் உடைந்த உள்ளங்களை குணப்படுத்துபவன். உன் காயங்களின் மேல் என் அன்பென்னும் மருந்தை தடவுகிறேன். உன் வலிகள் அனைத்தும் மறைந்து ஒரு புதிய புத்துணர்ச்சி உனக்குள் வரும். நீ இழந்த சந்தோஷங்களை நான் உனக்கு இரட்டிப்பாக திருப்பித் தருவேன். உன்னை வேதனைப்படுத்தியவர்கள் உன்னுடைய உயர்வை பார்த்து வியப்பார்கள். நான் உனக்கு ஒரு புதிய இருதயத்தையும் ஒரு புதிய ஆவியையும் தருகிறேன். பழைய வலிகள் உன்னை இனி துரத்தாது. நீ இப்போது ஒரு குணமடைந்த மனிதனாக எழப்போகிறாய். உன் வாழ்வின் கசப்பான அனுபவங்கள் இனிமையான சாட்சிகளாக மாறும். என் அமைதி உன் மனதை ஆட்கொள்ளட்டும். நான் உன்னை குணமாக்குகிறேன். நான் உன்னை தேற்றுகிறேன். உன்னுடைய சொந்த அறிவில் நீ பல திட்டங்களை தீட்டியிருக்கலாம். ஆனால் சில நேரங்களில் அவை தோல்வியுற்றிருக்கலாம். என் குழந்தையே, என் எண்ணங்கள் உன்னுடைய எண்ணங்களை விட உயர்ந்தவை. நீ ஒரு சிறிய சித்திரத்தை பார்க்கிறாய், ஆனால் நான் முழு ஓவியத்தையும் பார்க்கிறேன். சில இழப்புகள் உன்னை பாதுகாப்பதற்காகவே நடந்தன. நான் உன் வாழ்வின் ஒவ்வொரு முடிச்சையும் அவிழ்ப்பேன். நீ போக வேண்டிய சரியான பாதையை நான் உனக்கு காண்பிப்பேன். உன் பலவீனங்களில் என் பலம் பூரணமாக விளங்கும். உன் திட்டங்களை என் பாதத்தில் அர்ப்பணித்துவிட்டு உன் சித்தம் அப்படியே ஆகட்டும் என்று சொல். அப்போது உன் வாழ்வில் நான் செய்யும் அற்புதங்களை காண்பாய். நான் உனக்கு தீமை செய்ய அல்ல, உனக்கு ஒரு நல்வாழ்வையும் எதிர்காலத்தையும் கொடுக்கவே நினைக்கிறேன். என்னை நம்பு, நான் உன்னை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன். என்னால் முடியாது, நான் மிகவும் பலவீனமானவன் என்று நீ சொல்லும்போது நான் உன்னை பார்த்து புன்னகைக்கிறேன். உன் பலவீனம்தான் என் வல்லமை வெளிப்பட வேண்டிய இடம். நீ களைப்படைந்திருக்கும் போது நான் உனக்கு ஒரு புதிய ஆற்றலை தருகிறேன். கழுகை போல நீ உயர பறப்பாய். ஓடினாலும் களைப்படைய மாட்டாய், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாய். உலகம் பலசாலிகளை தேடுகிறது, ஆனால் நான் நசுக்கப்பட்டவர்களையும் கைவிடப்பட்டவர்களையும் தேடி வருகிறேன். உன் குறைபாடுகளை கண்டு வருந்தாதே, அவைதான் என் மகிமையை வெளிப்படுத்தும் கருவிகள். நான் உனக்கு கொடுக்கும் பலம் மனிதர்களால் கொடுக்கப்படுவது அல்ல, அது பரலோகத்திலிருந்து வருவது. நீ எதற்கும் சளைத்தவன் அல்ல. உன் பலவீனங்களை நான் வரங்களாக மாற்றுவேன். நீ மலைகளை பெயர்க்கும் வல்லமை பெறுவாய். நான் உனக்கு துணை நிற்கும்போது உன்னை யார் எதிர்க்க முடியும்? உன்னை சுற்றியுள்ள ஆபத்துகளை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். நான் உன்னை சுற்றி ஒரு நெருப்பு மதிலாக இருப்பேன். இரவு நேரத்து பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் நீ அஞ்ச வேண்டாம். என் தூதர்கள் உன்னை காக்கும்படி நான் கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உன் வீட்டிற்குள்ளும் உன் வெளியிலும் என் பாதுகாப்பு எப்போதும் இருக்கும். நீ தூங்கும் போதும் நான் உன்னை கண்மணி போல காக்கிறேன். தீய சக்திகளோ அல்லது பொறாமை கொண்டவர்களின் கண்களோ உன்னை தீண்ட முடியாது. நீ என் இறக்கைகளின் நிழலில் பாதுகாப்பாக இருக்கிறாய். உலகம் கொந்தளிப்பாக இருந்தாலும் நீ என் படகில் அமைதியாக இருக்கலாம். நான் புயலை அடக்கும் தேவன். உன் வாழ்வின் போராட்டங்களில் நான் உனக்காக போர் செய்வேன். நீ அமைதியாக இரு, வெற்றியை நான் உனக்கு தருவேன். நீ மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்த்து தாழ்வு மனப்பான்மை கொள்ள வேண்டாம். நான் உன்னை மிகவும் தனித்துவமாக படைத்திருக்கிறேன். உன்னுடைய சிரிப்பு, உன்னுடைய குணாதிசயம், உன்னுடைய திறமைகள் அனைத்தும் என் கைவண்ணம். உன்னை போல இந்த உலகில் வேறொருவர் இல்லை. உனக்கென்று ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை நான் வைத்திருக்கிறேன். அதை நீ மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். மற்றவர்களின் வெற்றியை பார்த்து பொறாமைப்படாதே. உன் சீசன் வந்து கொண்டிருக்கிறது. உனக்குள் நான் புதைத்து வைத்திருக்கும் பொக்கிஷங்களை நான் வெளிப்படுத்துவேன். நீ ஒரு சாதாரணமானவன் அல்ல, நீ ஒரு விலை மதிக்க முடியாத வைரம். என் பார்வையில் நீ மிகவும் அழகானவன். உன் அழகும் திறமையும் என் மகிமைக்காக பயன்படுத்தப்படும். உன்னையே நீ நேசிக்க கற்றுக்கொள். ஏனென்றால் நான் உன்னை நேசிக்கிறேன். நீ என் கலைப்படைப்பு. எல்லாவற்றையும் உன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க நீ முயற்சி செய்கிறாய். அதனால்தான் நீ அதிக மன அழுத்தத்திற்கு உள்ளாகிறாய். இன்று அந்த பாரத்தை என்னிடம் விட்டுவிடு. நீ செய்ய வேண்டியதை செய்துவிட்டு மீதியை என்னிடம் ஒப்படைத்துவிடு. நீ எப்போது விடுதலையாகிறாயோ அப்போதுதான் நான் செயல்படத் தொடங்குவேன். கவலைப்படுவதால் உன் வாழ்க்கையில் ஒரு முழமாவது கூட்ட முடியுமா? இல்லை. எனவே கவலையை தூக்கி எறிந்துவிட்டு என்மேல் நம்பிக்கை வை. நான் உன் வாழ்வின் படகோட்டி. நான் உன்னை சரியான கரைக்கு கொண்டு சேர்ப்பேன். போராட்டங்களை நீயே சமாளிக்க முயலாமல் எனக்கு வழிவிடு. நான் செய்யும் காரியம் ஆச்சரியமாக இருக்கும். உன் கரங்களை உயர்த்தி என்னிடம் சரணடை. அந்த சரணாகதியில்தான் உனக்கு உண்மையான வெற்றி இருக்கிறது. நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறேன். நீ நிம்மதியாக இரு. பழையவை முடிந்துவிட்டன, இதோ எல்லாம் புதிதாகின்றன. உன் வாழ்க்கையில் ஒரு புதிய வசந்த காலம் பிறக்கப் போகிறது. காய்ந்து போன மரங்கள் மீண்டும் துளிர்விடும்.
வறண்ட நிலத்தில் நீரூற்றுகள் தோன்றும். நீ இழந்த அனைத்தையும் விட சிறந்த ஒன்றை நான் உனக்கு தரப்போகிறேன். கடந்த கால தோல்விகளை நினைத்து அழுது கொண்டிருப்பதை நிறுத்து. உன் கண்கள் புதிய வாய்ப்புகளை பார்க்கட்டும். நான் உனக்கு ஒரு புதிய பெயரையும் ஒரு புதிய அந்தஸ்தையும் தருவேன். சமூகம் உன்னை எப்படி கூப்பிட்டாலும் நான் உன்னை ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று அழைக்கிறேன். உன் தலை நிமிரும் காலம் வந்துவிட்டது. நீ வெட்கப்பட்ட இடங்களில் உனக்கு கீர்த்தியும் புகழும் உண்டாகும். இந்த மாதம் உனக்கு ஒரு திருப்பு முனையாக இருக்கும். நம்பிக்கையோடு உன் முதல் அடியை எடுத்து வை. நான் உன்னோடு இருக்கிறேன். புதிய பாதை உனக்காக காத்திருக்கிறது. உலகம் தர முடியாத ஒரு அமைதியை நான் உனக்கு தருகிறேன். குழப்பமான சூழ்நிலையிலும் உன் இதயம் அமைதியாக இருக்கட்டும். என் அமைதி ஒரு ஆழமான நதி போன்றது. அது உன் ஆன்மாவை திருப்திப்படுத்தும். தேவையற்ற வாக்குவாதங்களிலிருந்தும் வீணான கவலைகளிலிருந்தும் விலகியிரு. என் சமூகத்தில் வந்து அமரு. அங்கே உனக்கு தெளிவு கிடைக்கும். நீ அமைதியை கண்டுபிடிக்கும் போதுதான் என் குரலை உன்னால் தெளிவாக கேட்க முடியும். உன் மனதை என் வார்த்தைகளால் நிரப்பு. அப்போது பயம் உன்னை விட்டு ஓடும். எந்த சூழலும் என் அமைதியை குலைக்க முடியாது. அந்த அமைதி உனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வளையமாக இருக்கும். உன் குடும்பத்திலும் உன் பணியிடத்திலும் என் சமாதானம் நிலவட்டும். நான் உனக்கு தரும் இந்த அமைதி நித்தியமானது. அதை யாராலும் உன்னிடமிருந்து பறிக்க முடியாது. நான் மௌனமாக இருக்கும்போது நான் உன்னை கைவிட்டு விட்டதாக நினைக்காதே. மௌனம் என்பது கூட ஒரு பதில்தான். நான் திரைக்கு பின்னால் உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு மருத்துவர் அறுவை சிகிச்சை செய்யும் போது நோயாளி அமைதியாக இருக்க வேண்டும். அதுபோல நான் உன் வாழ்வில் ஒரு மாற்றத்தை செய்யும் போது நீ பொறுமையாக இரு. என் மௌனத்தில் ஒரு ரகசியம் இருக்கிறது. அது உன் விசுவாசத்தை சோதிப்பதற்கும் உன்னை இன்னும் பலப்படுத்துவதற்குமாகும். நான் சரியான நேரத்தில் பேசுவேன். அப்போது உலகம் அதிர்ந்து போகும். நீ கேட்ட பிரார்த்தனைகள் ஒவ்வொன்றும் என் காதுகளில் விழுந்துள்ளன. அவற்றுக்கான பதில்கள் தயாராகிவிட்டன. அவை உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. நம்பிக்கையை இழக்காதே. நான் எப்போதும் விழித்திருக்கிறேன். என் மௌனம் உன் வெற்றிக்கான தயாரிப்பு மட்டுமே. நம்பிக்கை என்பது காணப்படாதவைகளை நம்புவதாகும். நீ ஆசீர்வாதத்தை காணாவிட்டாலும் அது ஏற்கனவே உனக்கு கொடுக்கப்பட்டுவிட்டது என்று நம்பு. உன் சூழ்நிலை எதை சொன்னாலும் என் வாக்குறுதி மாறாதது. நீ மலையின் மேல் இருந்தாலும் அல்லது பள்ளத்தாக்கில் இருந்தாலும் என் கரம் உன்னை பிடித்து கொள்ளும். விசுவாசம் என்பது ஒரு சிறிய கடுகளவானது, ஆனால் அது ஒரு மலையை பெயர்க்கும் வல்லமை கொண்டது. ஒவ்வொரு நாளும் நீ என்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை அதிகப்படுத்து. சந்தேகங்கள் வரும்போது என் வார்த்தைகளை உரக்கச் சொல். நான் உண்மையுள்ளவர் என்பதை உன் வாழ்க்கை நிரூபிக்கும். உன் பயணம் கடினமாக இருக்கலாம், ஆனால் அதன் முடிவு மிகவும் பிரகாசமாக இருக்கும். நீ தனியாக நடக்கவில்லை. நான் உன் ஒவ்வொரு அடியிலும் உன் நிழலாக வருகிறேன். நம்பிக்கை கொள். அற்புதங்கள் உன் வாசலில் காத்து கொண்டிருக்கின்றன. நீ கண்ணீரோடு விதைத்த விதை இப்போது செடியாக வளர்ந்துவிட்டது. அறுவடைக்கு தயாராக இரு. உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய தியாகமும் வீண் போகாது. மற்றவர்கள் ஏமாற்றி இருக்கலாம், ஆனால் நான் உனக்கு நியாயமான கூலியை கொடுப்பேன். நீ செய்த நன்மைகள் உனக்கு ஆசீர்வாதமாக திரும்பி வரும். வறுமையும் குறைபாடும் உன் வாழ்வை விட்டு நீங்கும். நிறைவான வாழ்வை நான் உனக்கு தருவேன். உன் பாத்திரம் நிரம்பி வழியும். நீ பலருக்கு கொடுப்பாயே தவிர யாரிடமும் கடன் வாங்க மாட்டாய். நான் உன் வாழ்வின் வறட்சியை நீக்கி செழிப்பை கொண்டு வருவேன். உன் பிள்ளைகளும் உன்னால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இது உன் உயர்வுக்கான காலம். இந்த அறுவடையில் நீ பெரும் மகிழ்ச்சியை காண்பாய். நான் உன் களஞ்சியங்களை நிரப்புவேன். என் நன்மைகளும் கிருபைகளும் உன்னை தொடரும். நான் எப்போதும் உன்னோடு பேச காத்து கொண்டிருக்கிறேன். நீ உன் இதயத்தை திறந்து என்னிடம் உன் பாரங்களை சொல். உனக்கு யாரிடமாவது பேச வேண்டும் என்று தோன்றும்போது முதலில் என்னிடம் வா. நான் உன் சிறந்த நண்பன். நான் உன்னை கேலி செய்ய மாட்டேன்.
உன்னை குறை கூற மாட்டேன். நீ ரகசியமாக சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் என்னிடம் பாதுகாப்பாக இருக்கும். ஜெபம் என்பது ஒரு சடங்கல்ல, அது உனக்கும் எனக்கும் இடையிலான ஒரு உறவு. உன் தேவைகளை என்னிடம் கேளு, நான் உனக்கு தருவேன். உன் புகார்களை என்னிடம் சொல், நான் உனக்கு தீர்வு தருவேன். ஒவ்வொரு நாளும் காலையிலும் இரவிலும் சில நிமிடங்கள் என்னோடு செலவிடு. அது உன் ஆன்மாவுக்கு பெரும் பலத்தை தரும். நான் உனக்காக எப்போதும் செவிசாய்த்து கொண்டிருக்கிறேன். பேசு மகனே, மகளே, நான் கேட்கிறேன். என் மகனே, மகளே, நீ மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்டவன் என்பதை மறந்துவிடாதே. இன்றைய இந்த செய்தி உனக்கு ஒரு புதிய உத்வேகத்தை தந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். என் கரம் உன்னை ஆசிர்வதிக்கிறது. உன் தொழிலிலும் உன் கல்வியிலும் உன் குடும்பத்திலும் என் மேன்மை வெளிப்படும். நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு தயவு கிடைக்கும். உன்னை தொந்தரவு செய்த பிரச்சனைகள் இனி உன்னை காணாது. நான் உனக்கு ஒரு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் கட்டளையிடுகிறேன். நீ உலகிற்கு ஒரு வெளிச்சமாக இருப்பாய். என் அன்பு உன்னை எப்போதும் சூழ்ந்திருக்கும். நீ எதற்கும் அஞ்சாமல் முன் செல். வெற்றி உனதே. நான் உன்னோடு இருக்கிறேன். உலகத்தின் முடிவு வரைக்கும் நான் உன்னோடு இருப்பேன். என் ஆசிர்வாதங்கள் உன்னோடு நிலைத்திருக்கட்டும். நீயே